தமிழ்நாட்டில் கடந்த திமுக ஆட்சியில நிறைய ஏசி பேருந்துகளும் ஈவி பேருந்துகளும் வாங்கப்பட்டுச்சு. பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு நிறைய தாழ்தள பேருந்துகள் களமிறக்கப்பட்டுச்சு. அதை தொடர்றதுக்கு தற்போதைய முதல்வரான விஜயும் முடிவு பண்ணியிருக்காரு. தமிழகத்துல பொது போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குறதுக்காகவும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கிறதுக்காகவும் புதிய அதிரடி நடவடிக்கையை முதல்வர் ஜோசப் விஜய் மேற்கொண்டிருக்காரு. நேத்தைக்கு தலைமை செயலகத்தில் நடைபெற்ற போக்குவரத்து துறையோட உயர்மட்ட ஆய்வு கூட்டத்துல இனி வரும் காலங்களில் நகர பகுதிகளில் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யும் போது அது எல்லாமே குளிரூட்டப்பட்ட மின்சார பேருந்துகளாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு அவர் திட்டவட்டமாக உத்தரவு கொடுத்திருக்காரு. பொதுவா ஆட்சி மாறினா பழைய அரசோட நல்ல திட்டங்களை கிடப்புல போடுறதுதான் வழக்கமான அரசியல் நடைமுறையே. ஆனா முந்தைய திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதி உதவி திட்டத்துக்கு கீழே தாழ்தள பேருந்து மற்றும் மின்சார பேருந்துகள் வாங்குற திட்டத்தை எந்தவித தொய்வும் இல்லாம மேலும் தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு முதல்வர் விஜய் இப்போ உத்தரவு கொடுத்திருக்காரு. முந்தைய அரசோட சிறந்த மக்கள் நல திட்டங்களை தவேக அரசும் தொடரும் அப்படிங்கிற இந்த அணுகுமுறை நிர்வாக ரீதியா ஒரு ஆரோக்கியமான அரசியல் நாகரிகமாகவே இது பார்க்கப்படுது. தமிழகத்தோட தற்போதைய போக்குவரத்து நிலவரம், பயணிகள் பயன்பாடு மற்றும் எதிர்கால கட்டமைப்பு வசதிகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்துல விரிவாக விவாதிக்கப்பட்டுச்சு. நவீனமயமாக்கலை நோக்கி 5 ஆண்டு திட்டம், போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துறதுக்காக 1 ஆண்டு பிளஸ் 3 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகளுக்கான சிறப்பு செயல் திட்டங்களை அதிகாரிகள் இந்த கூட்டத்துல சமர்ப்பிச்சாங்க. அவற்றை பரிசீலித்த முதல்வர் விஜய் அரசு பேருந்துகளோட தரத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கறத அந்த அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கிற 8 அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கீழே மொத்தம் 21,527 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இவற்றின் மூலமா நாள் ஒன்றுக்கு மட்டும் சுமார் 2.05 கோடி பயணிகள் அவங்களோட அன்றாட பயணங்களை மேற்கொள்றாங்க. இவ்வளவு பெரிய மக்கள் தொகையினருக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குறதே அரசோட நோக்கம் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் மற்றும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் என்னலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தமிழகத்துல இயக்கப்படுற சாதாரண கட்டண பேருந்துகள்ல பெண்கள் மேற்கொண்டு வரும் இலவச பயண திட்டம் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. தினசரி பயணிக்கிற மக்கள்ல சுமார் 64% பயணிகள் இந்த இலவச பயண வசதியை பெற்று பயனடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை மேலும் செம்மையாக தொடர்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பேருந்துகளுக்கென பிரத்யேக வழித்தடங்களை கொண்ட பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கான பூர்வாங்க வேலைகளை தொடங்குமாறு முதல்வர் அறிவுறுத்தியிருக்காரு. பேருந்துகள் எப்போ வரும், எங்க இருக்குது அப்படிங்கிறத பயணிகள் நிகழ் நேரத்தில் அறிந்து கொள்ளும் வகையில GPS தொழில்நுட்பத்தோட கூடிய புதிய மென்பொருள் உருவாக்கப்பட இருக்குது. சென்னை மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்கள்ல இதற்கான 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட இருக்குது. நடத்துனர்கள் கிட்ட சில்லறை தட்டுப்பாட்டை தவிர்க்கிறதுக்காகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையிலையும் ஸ்மார்ட் கார்டு அடிப்படையிலான பணமில்லா பயணச்சீட்டு முறை விரைவில் முழுமையாக கொண்டு வரப்படவும் இருக்குது. இதன் மூலமா மெட்ரோ ரயில்கள்ல பயன்படுத்துறது மாதிரி ஒற்றை ஸ்மார்ட் கார்டை வச்சு அரசு பேருந்துகளையும் பயணிக்கும் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு சிஸ்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட இருக்குது. அதோட மொபைல் ஆப் மூலமா QR கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுக்கும் வசதியும் விரைவில் அனைத்து நகர பேருந்துகளையும் சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட இருக்குது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன பேருந்துகளை கொண்டு வரும் அதே வேளையில நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிற போக்குவரத்து துறை தொழிலாளர்களோட அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வூதிய பலன்களை தடையின்றி வழங்குவது குறித்தும் போக்குவரத்து கழகங்களோட நஷ்டத்தை குறைச்சி அவற்றை லாப பாதையில இயக்குவது குறித்தும் நிதி அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளோட முதல்வர் விஜய் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டாரு. கட்டமைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதை இயக்கும் ஊழியர்களோட நலனும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத முதல்வர் இந்த கூட்டத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. தமிழகத்தோட கோடைக்கால வெப்பம் மற்றும் காற்று மாசை கருத்துல கொண்டு இந்த ஏசி எலக்ட்ரிக் பேருந்துகள் மக்களோட பயணத்தை எளிதாக்குறதோட கார்பன் உமிழ்வை பெரிய அளவுல குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது. இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், தலைமை செயலாளர் சாய்குமார், நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சித்திக் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் வள்ளலார் உள்ளிட்ட பல முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்றாங்க. புதிய ஆட்சியில போக்குவரத்து துறையை டிஜிட்டல் மற்றும் பசுமை புரட்சியை நோக்கி நகர்த்தும் முதல்வரோட இந்த ஒரு அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு.
Subscribe to One India and never miss an update.